அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ருதி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் மாவீரன் சத்ரபதி சிவாஜி அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். மராட்டிய பேரரசை ஆட்சி செய்த மன்னர்களின் தலை சிறந்த விளங்கியவர் சத்ரபதி சிவாஜி அவர்கள். இளம் வயதினிலேயே திறமை பெற்ற போர் வீரனாகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் மற்றும் வல்லமை பெற்ற படைத்தளபதியாகவும் விளங்கியவர் சத்ரபதி சிவாஜி அவர்கள். தன்னுடைய தாயின் அரவணைப்பில் வளர்ந்த சத்ரபதி சிவாஜி அவர்கள் இளமையிலேயே ராமாயணா மகாபாரதம் போன்ற வீர காவியங்கள் கற்பிக்கப்பட்டு சிறந்த வீரனாக வளர்க்கப்பட்டார். வீர சிவாஜி அவர்கள் பிஜாப்பூர், தோர்னா, ராஜ்காட், ராய்காட் போன்ற கோட்டைகளை கைப்பற்றி மராட்டிய பேரரசை விரிவுபடுத்தினார். 1661ஆம் ஆண்டு முதல் முகலாயர்களுடன் போர் தொடுத்து பல வெற்றிகளை பெற்றார். கொரில்லா போர் முறை பயன்படுத்தி சாய்ஸ்திகான், அப்சல்கான் உட்பட பல எதிரிகளை வீழ்த்தினார். 1674ஆம் ஆண்டு சத்ரபதியாக முடிசூடிக் கொண்டார். சிறந்த ஆட்சியாளராக விளங்கியவர் சத்ரபதி சிவாஜி அவர்கள் இரத்தப்பெருக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு 1680ஆம் ஆண்டு தன்னுடைய 53ஆம் வயதில் காலமானார். சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய ஆட்சி காலம் இந்திய வரலாற்றில் ஒரு பொற்காலம். வாழ்க சிவாஜியின் புகழ். நன்றி.